இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய லூர்து அன்னைக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் இந்த நாளில் புனித ஜான் போஸ்கோவுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருவிழா நாளிலே இதோ லூர்து அன்னையின் திருவிழாவை நாம் கொண்டாட கொடியேற்ற விழாவிற்காக நான் வந்திருக்கின்றேன். அன்னையானவள் பங்கில் இருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை, மற்ற தந்தையர்கள் பங்கு பேரவின் வழியாக என்னை அழைத்ததற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இரண்டாவது, இன்று நம் பங்கில் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஃபாதர் ஜோ ஆனந்த் அவருடைய பிறந்த நாள். ஆகவே அவருக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். விழா என்று சொல்லும் பொழுது அது ஒரு நிகழ்வாக பார்க்கிறோமா அல்லது அனுபவமாக நாம் அனுபவிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் விழாவை கொண்டாடுகின்றோம். விழா கொடியேற்றத்துடன் நாம் தொடங்கும் பொழுது நாம் தயாரிப்பின் காலமாக நாம் அதை வைத்திருக்கின்றோம். அருளின் காலமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி என்ற இந்த நாட்களில் சிறப்பாக நாம் விழாவினை நாம் கொண்டாடும் பொழுது நாம் எவ்வாறு இன்று முதல் நம்மையே நாம் தயாரித்து கொண்டு வருகின்றோம் என்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். தந்தை முன்னுரையில் கூறியது போல் கொடி ஏற ஏற நாமும் அன்னார்ந்து பார்த்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய எண்ணங்களும் உயர வேண்டும். கடவுளை பார்த்து இதோ நீர் என் அருகாமையில் நீர் இருக்க வேண்டும், நானும் உன்னுடைய அருகாமையில் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தென்பட வேண்டும். விழா என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, மாறாக கடவுளின் அருளை முழுமையாக சுவைக்கின்ற, கடவுளுடைய புனிதத்தை முழுமையாக அனுபவிக்கின்ற, புதுமைகளை முழுமையாக அனுபவிக்கின்ற ஒரு விழாவாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த வருடம் சிறப்பான வருடம். ஒன்று, நம்முடைய திருச்சபையானது யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய பங்கு லூர்து அன்னை பங்கு அன்னையின் அரவணைப்பில் 125வது ஆண்டினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 125 ஆண்டுகளாக அன்னையின் வழிகாட்டுதலின்படி நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அந்த ஒரு பயணத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். லூர்து அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 125 ஆண்டுகள் என்பது சாதாரணதல்ல, மாறாக கடவுளுடைய வல்லமையால், கடவுளுடைய உடனிருத்தின் வழியாக நம்மை அரவணைக்கின்ற விதத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே திருவிழா என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதங்களை பெறுகின்ற விழாவாக இருக்க வேண்டும், நன்றியை வெளிப்படுத்துகின்ற விழாவாக இருக்க வேண்டும், இறை வேண்டலில் முழுமையாக ஈடுபடுகின்ற விழாவாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நாம் அனைவருமே ஒரே குடும்பமாக இந்த நேரத்தில் நாம் கூடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அனுபவங்களை புனிதர்கள் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே தான் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு விதமான உத்வேகம் நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் இந்த மண்ணுலகில் அவர்கள் பிறந்து வாழ்ந்து கடவுளை நேரடியாக சந்தித்து தன்னுடைய வாழ்வையும் வித்தியாசமாக வாழ்ந்து அனைத்து தியாகங்களையும் சந்தித்து மகிழ்ச்சியுடன் நிறைவாக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுலக வாழ்வானது ஒரு தற்காலிகமான வாழ்வு. அந்த மண்ணுலக வாழ்விலே நாம் எவ்வாறு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம், அதற்கு ஏற்றவாறு தான் நிரந்தரமான வாழ்வு வான்வீட்டிலே நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்நோக்கு என்று சொல்லும் பொழுது இந்த மண்ணுலக வாழ்வானது எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் நாம் வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது எதிர்நோக்கு திருப்பயணிகளாக, நிரந்தரத்தை நோக்கி செல்கின்ற திருப்பயணிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். புனித ஜான் போஸ்கோவிட திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய தொடக்க வாழ்வானது ஒரு எதிர்நோக்குடன் பயணம் செய்கின்ற வாழ்வாக இருந்ததா
அல்லது தொடர்ந்து வாழ்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த சக்தி தன்னுடைய குடும்பத்திலே இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் 2 வயதில் தன் தந்தையை இழக்கின்றார். தன்னுடைய தாயானவள் விசுவாசத்தில் ஆழமாக பயணம் செய்தவள். எத்தகைய ஏழ்மையிலும் வறுமையிலும் அவளுக்கு துணையாக இருந்தது நற்கருணை நாதர், அவளுக்கு துணையாக இருந்தது அன்னை மரியாள். ஆகவே ஏழ்மையில் நாம் வாழ்ந்தாலும், நம்மிடம் எதுவுமே இல்லையென்றாலும், இரண்டு பொக்கிஷங்கள் நம்மிடம் நிரந்தரமாக எப்பொழுதுமே இருக்கின்றது. ஒன்று நற்கருணை நாதர், இரண்டாவது அன்னை மரியாள், லூர்து அன்னை. புனித தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்விலே அவர் எடுத்து கூறுகின்றார், சில நேரங்களில் பணம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் பணமே இல்லை என்றாலும் 2 பொக்கிஷங்கள் நிரந்தரமாக எங்கள் உள்ளத்தில் இருந்ததன் வழியாக நாங்கள் தொடர்ந்து எங்களால் பயணம் செய்ய முடிந்தது. ஒன்று நற்கருணை நாதர், இரண்டாவது அன்னை மரியாள். ஆகவே இன்று அன்னை மரியாளுடைய விழாவை நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளின் விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அன்னை மரியாள் கடவுளுக்கு ஆம் என்று கூறி தன்னுடைய மகனை ஈன்றெடுத்து அந்த மகனை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த மகனை உள்ளத்தில் தாங்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். நற்கருணை என்பது கோயிலில் இருப்பது மட்டுமல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருமே நற்கருணை மக்களாக நாம் மாறுகின்றோம். நாம் ஒவ்வொருவருமே உள்ளத்தின் வழியாக நற்கருணையின் பேழையாக நாம் வாழ்கின்றோம். ஆகவேதான் நாம் ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது நற்கருணைநாதர் நம் உள்ளத்தில் இருந்து கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். பிறரும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நற்கருணைநாதரை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு ஆசீர்வாதம் கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த உணர்வின் அடிப்படையில் தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். இதுதான் புனித தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எடுத்து கூறுகின்றார். ஆகவே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்முடைய லூர்து அன்னை எவ்வாறு 125 ஆண்டுகளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்மை வழிநடத்தி வந்தாள் என்று நாம் உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டும். எதிர்நோக்கு என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது, நம்பிக்கை என்று இருக்கின்ற ஒரு வார்த்தையும் இருக்கின்றது. நம்பிக்கை என்பது ஆழமாக விசுவாசத்தில் நாம் மூழ்கியிருக்க வேண்டும். எதிர்நோக்கு என்று சொல்லும் பொழுது இதோ நமக்கு என்று ஒரு இலக்கு இருக்கின்றது, நமக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கின்றது. நாமாக செல்லவில்லை, மாறாக நம்மை காக்கின்ற இறைவன், நம்மை அரவணைக்கின்ற நம்முடைய தாய் நம்மோடு இருந்து அவள் பயணம் செய்து கொண்டிருக்கிறாள் என்ற அந்த உணர்வு நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதிர்நோக்கு என்று சொல்லும் பொழுது 2021ஆம் ஆண்டு உலகம் முழுவதுமே கொரோனா ஆட்டி படைச்சது. 48 லட்சத்துக்கு மேல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 18 லட்சம் பேர் உயிர் நீத்தார்கள். அந்த தருவாயில் ஒரு தன்னம்பிக்கை இழந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் சலேசிய சபையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விருது வாக்கினை கொடுத்து அந்த விருது வாக்கினைப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுடைய சுப்பீரியர் அவர் எடுத்து கூறுவார். அதற்கு ஏற்றவாறு 2021 அந்த ஆண்டிலே மூடு பை ஹோப், எதிர்நோக்கில் உந்துதலாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு விருது வாக்கினை அவர் கொடுத்தார். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் ஒரு விதமான விரக்தி நிலை ஏற்பட்டது. அந்த விரக்தி நிலையை அகற்றி நம்பிக்கையுடன் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு விருது வாக்கினை 2021ஆம் ஆண்டு கொடுத்தார். ஆனால் இன்று திருச்சபையில் திருத்தந்தையானவர் உலகில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து, ஒன்று, எங்கே பார்த்தாலும் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, 2 இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, 3 கோவிட் ஒழிந்தாலும் அதனுடைய இஃபெக்ட் இன்னும் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன, 4வது நாம் பார்க்கும் பொழுது இன்று திருச்சபை என்று சொல்லும் பொழுது உயிரோட்டமுள்ள திருச்சபையாக இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டுள்ள திருச்சபையாக எதிர்கால திருச்சபைகளாக இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டமுள்ள எதிர்கால திருச்சபைகளாக இருக்க வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகம் தேவைப்படுகின்றது. திருப்பலிக்கு செல்லும் பொழுது இளைஞர்கள் எங்கே? விசுவாசத்தில் வீட்டில் நாம் அதை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இளைஞர்கள் எங்கே? ஜெப வழிபாட்டில் இளைஞர்கள் எங்கே என்ற இந்த ஒரு விரக்தி நிலை ஏற்படுகின்றது. ஆகவே நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருப்போம் என்று திருத்தந்தையானவர் அந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டார்.
அதே நேரத்தில் சலேசிய சபையிலும் இந்த 20-25 ஆண்டுக்கு ஆன விருது வாக்கினை பார்க்கும் பொழுது இளையோரோடு நாம் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில், எதிர்நோக்கின் அடிப்படையில் நாம் இளையோரோடு திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்று சபையானது எங்களை கேட்டுக்கொண்டது. இந்த இளையோரோடு திருப்பயணிகளாக நாம் இருக்கும் பொழுது இளையோரிலும் புனிதத்தை காண முடியும், இளையோரும் புனிதர்களாக மாற முடியும் என்று எண்ணிதான் முதலில் தெளிவுபடுத்தியவர் புனித ஜான் போஸ்கோ. புனித ஜான் போஸ்கோ ஒருவன் ரவுடி, ஒருவன் சமுதாயத்திலே ஒழுங்காக வாழாதவன் என்று அவர் தீர்ப்பு செய்தாலும் அவனை பார்த்து புனித ஜான் போஸ்கோ சொல்வார், அப்படி சொல்ல வேண்டாம், நாளை அவன் ஒரு புனிதனாக மாறுவான், நான் அவனை மாற்றி காட்டுவேன் என்ற அந்த ஒரு உறுதிமொழியை கொடுப்பவர் தான் புனித ஜான் போஸ்கோ. 1841ஆம் ஆண்டு அவர் திருப்பலிக்கு தயாராகி இருக்கும் நேரத்தில் பர்த்தலோமியோ கரிலை என்ற ஒரு இளைஞன் அவன் உள்ளே சென்று வருகின்றான். அப்பொழுது அங்கிருந்த சாக்ரிஸ்டியன் அவரை பார்த்து, உனக்கு ஜெபம் தெரியுமா என்று கேட்கும்பொழுது, எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லும் பொழுது அடிக்க பாய்கின்றான். அப்பொழுதுதான் புனித ஜான் போஸ்கோ சொல்கின்றார், ஏன் அவனை அடிக்கின்றாய்? அவனுக்கு ஜெபம் தெரியவில்லை, பரவாயில்லை, திருப்பலி முடிந்த பிறகு அவனோடு அமர்ந்து நான் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். அந்த ஜெபத்தின் வழியாக கண்டிப்பாக அவனிலே ஒரு மாற்றம் வரும், மாற்றத்தின் வழியாக இயேசுவின் மீது ஒரு பிடிப்பு அவனுக்கு வரும் என்று தெளிவாக எடுத்து கூறி அவனிடையே நட்பை பகிர்ந்து கொள்கின்றார். அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. ஏன் மிக்கி மகோனி என்பவன், இவன் ஒரு பெரிய கூட்டாளிகளுக்கு தலைவன் என்று சமுதாயம் அவன் மீது தீர்ப்பிட்டாலும் அவனோடு உரையாடி அவனை மாற்றி ஒரு நல்ல ஊழியனாக அவர் தேர்ந்தெடுக்கின்றார். வழியோரும் இருந்த சீரார்கள், பிரெஞ்சு புரட்சியின் வழியாக அநேக இளையோர்கள் டூரின் நகரை நோக்கி வருகின்றார்கள். வேலைவாய்ப்பு இல்லாமல், உணவு உண்பதற்கு உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தான், இதோ உங்களுக்காக நான் இருக்கின்றேன், தந்தையானவர் என்னை அனுப்பி இருக்கின்றார், அன்னை மரியாளானவள் என்னோடு உடனிருந்து பயணம் செய்கின்றாள், உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று எண்ணி அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார், அவர்களுக்கு எதிர்நோக்கை கொடுக்கின்றார். உங்களுக்கு என்று ஒரு லட்சியம் காத்து கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கின்றது என்று அந்த எதிர்நோக்கின், அந்த நம்பிக்கையின் வழியாகவும் விசுவாசத்தின் வழியாகவும் அந்த எதிர்நோக்கை அவருக்கு கொடுக்கின்றார். அவர்கள் மத்தியிலே மாற்றம் ஏற்படுகின்றது. 1846ஆம் ஆண்டு தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று எண்ணி 35 மைல் தூரம் சென்று தன்னுடைய தாயிடம் பகிர்ந்து கொண்டு, தன்னுடைய தாயும் என்னோடு தங்கி பிள்ளைகளாக்கு நீரும் பணி செய்ய வேண்டும் என்று மார்கரெட் தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வந்து 10 ஆண்டுகளாக 846ஆம் ஆண்டு முதல் 856ஆம் ஆண்டு வரை மார்கரெட் என்பவள் தொன்போஸ்கோவோடு தங்கி அனாதை ஏழை எளிய அந்த இளையோர்களை அன்னையின் அரவணைப்பை அவர்களுக்கு கொடுத்து, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொடுத்து பெரிய மாற்றத்தை அவள் கொண்டு வருகின்றாள். ஆகவே அந்த ஆரட்டில், அந்த இல்லத்தில் இருந்தவர்கள் அனைவருமே மம்மா மம்மா என்று கூறி, அம்மா அம்மா என்று கூறி அம்மா மார்கரெட் என்ற அந்த பெயரை அவர்கள் வைக்கின்றார்கள். இவ்வாறு புனித தொன்போஸ்கோ ஒரு சிறந்த புனிதர், ஏழை எளிய மக்களுக்காக எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்று எடுத்துக்காட்டினார். எந்த ஒரு திருத்தந்தையும் எடுத்துக்கொண்டாலும் 9வது பத்திநாதர், 11வது பத்திநாதர், அல்லது இப்போ நம்ம போப் பிரான்சிஸ், புனித தொன்போஸ்கோ என்றாலே அவர் ஒரு சிறந்த புனிதர். தன்னுடைய வாழ்க்கையை இளையோருக்காக கொடுத்தவர். இளையோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களிடம் அரவணைப்பின் வழியாக அவர்கள் மத்தியிலே மாற்றி காட்டுவர் என்பவர் என்று அவர் எடுத்து கூறினார். ஆகவே pilgrims of hope, missionaries of mercy, anchored in word of God, anchored in sacrament என்று தெளிவாக அவர் எடுத்து கூறினார். இறை வார்த்தையை நாம் நன்றாக படித்து தியானித்து சுவைக்கும் பொழுதும், அருள் அடையாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கும் பொழுதும் நாம் இரக்கத்தின் மறைபோதர்களாக நம்மால் பயணம் செய்ய முடியும், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணம் செய்ய முடியும் என்று தெளிவாக அவர் எடுத்து கூறினார். இந்த வல்லமை சக்தி அவருக்கு எப்படி கிடைத்தது? 9 வயதில் அவர் கண்ட கனவு. இயேசு அவருக்கு தோன்றி, ஓநாய்கள் போல் இருக்க வேண்டாம், ஆடுகளுக்கு ஏற்ற குணங்களை நீர் கடைப்பிடிக்கவும், உன்னிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அந்த மாற்றத்தை வைத்துக்கொண்டு சமுதாயத்தில் இருக்கின்ற ஓநாய்களை மாற்றி ஆடுகளாக மாற்ற வேண்டும், அன்பினால் அரவணைக்க வேண்டும்,
அடித்ததின் வழியாக அல்ல, மாறாக அன்பின் அணுகுமுறையிலார் அவர்கள் அரவணைக்க வேண்டும் என்று எடுத்து கூறுகின்றார். டொன் போஸ்கோ அதை கடைப்பிடித்து 1842-44 அந்த ஆண்டுகளிலே அவர் கிடைத்த அந்த கனவின் வழியாக அந்த ஓநாய்களை ஆடுகளாக மட்டும் மாற்றினால் போதாது, இந்த ஆடுகளை ஆயனாக மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கை தன்னுடைய இளையோர் மத்தியில் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அன்னை மரியாளும் இதைதான் விரும்புகின்றாள். தனக்கு தனிப்பட்ட விதத்தில் கிடைத்த கடவுளின் அனுபவத்தை எதிர்நோக்கின் வழியாக பல மைல்கள் நடந்து சென்று தன்னுடைய உறவினரான எலிசபெத்தோடு பகிர்ந்து கொள்கின்றாள். அதே நேரத்தில் கடவுள் மரியாளுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி மரியாளிடம் இதோ நீர் உன் மகனை பெற்றெடுப்பாய் என்ற அந்த செய்தியை கூறுவதற்கு முன்பு உன்னுடைய உறவினரான எலிசபெத்து இதோ கடவுளின் வல்லமையால் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று கூறி மரியாளிடம் நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையின் வாயிலாக மரியாள் இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று முதலில் கடவுள் மரியாளுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு தானும் அந்த நம்பிக்கையில் பயணம் செய்ய வேண்டும் என்று எடுத்து கூறுகின்றாள். அந்த தனிப்பட்ட கடவுளுடைய அனுபவத்தை வைத்து பல மைல்கள் சென்று தன்னுடைய உறவினர் நாடு எலிசபெத்திடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எலிசபெத்தும் இதோ கடவுளுடைய அருளால் நானும் கருவுற்றிருக்கிறேன் என்று எண்ணி தனிப்பட்ட கடவுளின் அனுபவத்தை இருவருமே பகிர்ந்து கொள்கின்றார்கள். வயிற்றில் இருந்த குழந்தைகளும் துள்ளி குதிக்கின்றது. அதன் பிறகு நமக்கு தெரியும் ஸ்நாகப அருளப்பர் எத்தகைய வாழ்வை வாழ்ந்தார், இயேசு எத்தகைய வாழ்வை வாழ்ந்தார். ஆகவே இறை அனுபவத்தை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அனுபவமானது பருகி அது வளர்கின்றது. நம்முடைய லூர்து அன்னை திருத்தலம் என்று சொல்லும் பொழுது 125 ஆண்டுகளாக அன்னையின் அரவணைப்பில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நாம் நினைப்பது தனிப்பட்ட விதத்தில் இறை அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனா, அல்லது அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு முன்பு இவ்வாறு நபர்கள் இறை அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று கடவுள் என்னிடம் பேசும் பொழுது நான் அதை நம்பியிருக்கிறேனா, அதை நான் நம்பியிருந்து எனக்கு இறை அனுபவத்தை கிடைத்திருந்தால் பங்கு மக்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேனா? அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளும் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த இறை பிரசனத்தை, அந்த இறை சுவாசத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் பங்கு, இதுதான் திருச்சபை, இதுதான் திருத்தலம். இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். லூர்து அன்னையின் பெருவிழாவை 125 ஆண்டு லூர்து அன்னையின் பெருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது இந்த ஆண்டு அருளின் ஆண்டாக இருக்கின்றது, யூபிலின் ஆண்டாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவருமே நாம் அலசி பார்ப்பது தனிப்பட்ட விதத்தில் அன்னையின் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனா? நன்றி. தனிப்பட்ட விதத்தில் கடவுளினுடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேனா? நன்றி. நான் பிறரிடம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா? நன்றி. முக்கியமாக தெரியாத நபர்களிடம் பகிர்வது முக்கியம் அல்ல. தெரிந்த நபர்கள், குடும்பத்தில் வாழ்பவர்கள், சொந்த பிள்ளைகள், சொந்த கணவன் மனைவி, தாத்தா பாட்டி, குடும்பமாக இணைந்து இறை அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? அடிக்கடி என்னுடைய சலேஷர்கள் மத்தியில் நான் கேட்பதெல்லாம், அவர்கள் கூறுவதெல்லாம் அடிப்படையில் நமக்கு தேவையானது இறை அனுபவம். அந்த இறை அனுபவத்தின் வாயிலாக நான் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் குணம் பெறுகிறார்களா, அல்லது ஆசீர்வாதத்தை நான் பெறும் பொழுது நான் குணம் பெறுகிறேனா? மார்க் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அந்த பார்வையற்ற அந்த குருடனிடம், அந்த பார்வையற்ற மகனிடம் இயேசு கேட்கின்றார், நீ குணம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் குணம் பெற விரும்புகின்றேன். என்னால் உன்னை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, உன்னால் குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன். இதுதான் பங்குகளில் வாழ்கின்ற ஒரு அனுபவம், மற்ற எதுவுமே இல்லை. பங்கு என்றாலே இறை அனுபவத்தை ஆழமாக நாம் சுவைக்க வேண்டும், ஆழமாக நாம் அனுபவிக்க வேண்டும். கண்டிப்பாக புதுமைகள் நடக்கும் என்று உணர்வு இருக்க வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நிரந்தரத்தை நோக்கி நாம் செய்கின்றோம். நாம் விண்ணில் இருக்கின்ற தந்தையை என்ற அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது விண்ணில் எத்தகைய சூழல் இருக்கின்றது,
அது மண்ணுலகிலும் வர வேண்டும் என்று நான் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றேன். அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய இதோ இன்று ஒரு டெம்பரரியாக அனைத்து செயல்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீர்தான் தீர்ப்பிட்டு எனக்கு நிரந்தரத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வில் நாம் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் ஒரு குழந்தை எவ்வாறு ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது 4 மெழுகு திரிகள் எரிந்து கொண்டிருந்தன. முதல் மெழுகுவர்த்தியுடைய பெயர் அமைதி. நான் அமைதி. ஆனால் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் போர் உள்ளது. யாரும் என்னை எரிய வைக்க விரும்பவில்லை. அமைதியின் சுடர் மெதுவாக குறைந்து முற்றிலும் அணைந்து விட்டது. ஒரு மெழுகுவர்த்தி பெயர் அமைதி, அணைந்து விட்டது. இரண்டாவது மெழுகுவர்த்தி பெயர் நான் விசுவாசம். ஆனால் இந்த நாட்களில் நான் இனி சமூகத்தில் தேவையில்லை. தேவாலயங்கள் காலியாக உள்ளன. யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை. அது மெதுவாக மங்கிவிட்டது என்று சொன்னது. மூன்றாவது பேசியது அன்பு என்ற மெழுகுவர்த்தி. நான் அன்பு. இந்த உலகில் உண்மையான அன்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். இனி எரியும் பலம் எனக்கு இல்லை. மக்கள் தங்களுக்கு அன்பானவர்களை கூட நேசிக்க மறந்து விடுகிறார்கள். இனி காத்திருக்க விரும்பவில்லை. அன்பு முற்றிலும் அணைந்து விட்டது. 3 மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டது. அப்பொழுது கடைசியாக ஓகே, நீங்கள் ஏன் எரியவில்லை? நீங்கள் கடைசி வரை எரிய வேண்டும். 4வது மெழுகுவர்த்தி அந்த சிறுவனிடம் மெதுவாக பேசியது, என் நண்பரே, நான் நம்புகிறேன். நான் இன்னும் எரியும் போது மற்ற மெழுகுவர்த்திகளை மீண்டும் ஒளிரச் செய்யலாம். பிரகாசிக்கும் கண்களால் குழந்தையின் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி எடுத்து மற்ற 3 மெழுகுவர்த்தி ஏற்றி அமைதி, விசுவாசம் மற்ற அன்பை உயிரோடு வைத்திருக்க அந்த எதிர்நோக்கு என்ற மெழுகுவர்த்தி தான் உயிர் கொடுத்தது. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் அணையாமல் இருந்தது அந்த குழந்தை உள்ளே வரும் பொழுது. அப்பொழுது அந்த எதிர்நோக்கு அந்த மெழுகுவர்த்தி நான் அணையவில்லை, ஆனால் இந்த அணைந்த 3 மெழுகுவர்த்திக்கும் என்னால் உயிர் கொடுக்க முடியும் என்ற அந்த வார்த்தை சொன்னது. ஆகவே இன்று எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று சொல்லும் பொழுது குடும்பங்களை அலசி பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான வேதனைகள், சலசலப்புகள், இன்னல்கள், இடர்கள் அனைத்தும் இருக்கும். ஆனால் எதிர்நோக்கு என்றால் என்ன? இயேசுதான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்றால் கடவுள்தான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்றால் என்ன? அன்னை மரியாள் தான் எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கை வைத்து அனைத்து எண்ணங்களும், கவலைகளும், ஒரு விதமான மன தளர்ச்சியும் நான் நம்பிக்கையுடன் எழுச்சி நடை போடுவேன் என்ற அந்த ஒரு உணர்வை எதிர்நோக்கு நமக்கு கிடைக்கும். 125 ஆண்டுகளாக நம்முடைய பங்கிலே அந்த எதிர்நோக்கின் வழியாக தான் அன்னையானவள் அரவணைத்து நம்மை காத்து வருகின்றாள். நாமும் அவளுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு பிறரை நாம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும் பொழுது மேலும் மேலும் ஆண்டுகள், 150 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 225 ஆண்டுகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அன்னையின் அரவணைப்பில், அன்னையின் உடனிருத்தல், அன்னையின் வழியில் நாம் பயணம் செய்வோம். இந்த ஒரு உறுதிமொழியை இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து எடுத்து அதற்காக நாம் ஜெபிப்போம். Dear brothers and sisters in Jesus Christ, today as we reflect Our Lady of Lourdes as a mother of hope, and we found reading, the first reading, God is in search of the lost sheep and is going behind the lost sheep in order to protect, in order to preserve. And in the book of Isaiah chapter 40:31, verse 31, we read, the prophet Isaiah speaks of God's enduring strength. Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not go weary. They will walk and not be faint. Let me share with you a profound story about 4 candles burning in a dark room. 4 candles were burning slowly in a dark room. The first candle said, I am peace, but these days there is war all around. Nobody wants to keep me lit. The peace flame slowly diminished and went out completely. The second candle said, I am faith, but these days I am no longer needed in the society. The churches are empty and nobody is bothered about me, and it slowly faded away. The third spoke, I am love. I find there is no true love in this world, and I haven't the strength to stay lit any longer. People forget to love even those who are dear to them, and waiting no longer, and love went out completely. Suddenly, a child entered and said to the 3 candles, why are you not burning? You are supposed to stay lit till the end.
Then the fourth candle spoke gently to the little boy. Don't be afraid, my friend. I am hope. And while I still burn, we can relight the other candles. With shining eyes, the child took the candle of hope and lit other three candles. It is hope which keeps peace, faith, and love alive. So past 25 years, Our Lady of Lourdes protecting us. Our Lady of Lourdes protecting us because Our Lady of Lourdes is a model of hope. She kept other candles alive. And so many candles God has given to each of us, but we were not able to preserve the other candles because of various reasons. But then, when we have filial devotion to our Blessed Mother, when we have filial devotion to our Blessed Sacrament, certainly there is a hope, and that hope will certainly lead other three candles. It's a hope which keeps peace, faith, and love alive. This simple story captures a profound truth. Hope is always the last to die. Medical science tells us we can survive 70 days without food, 10 days without water, and 6 minutes without air. But we cannot live without hope. Today, as soon as I came, they told me that Emmanuel was very, very serious. In fact, everybody was given, but he had the determination that Our Lady of Lourdes is with me, and certainly she will bring me back. And that faith, that hope kept him alive. Today he is enjoying. Also, Mr. Anthony Das came and told me, almost they gave up. And they said, they declared that within few hours I'll be dead. But I prayed to Our Lady of Lourdes. I kept my hope in her. And she gave me, today I've come for the Mass and I'm here to share the miracles which she experienced. And so, dear friends, past 25 years, Our Lady of Hope, that is Our Lady of Lourdes, she accompanied us. And we are here to thank her. And so, as one American cardiologist wrote, hope is the medicine I use more than any other. Hope can cure nearly everything. Indeed, another doctor observed that to tell someone there is no hope is to drive another nail in their coffin. This brings us to Our Lady of Lourdes, our Blessed Mother, a rest to God's plan. When the angel Gabriel appeared with the news that would shake any human being's understanding, Mary's response emerged from profound hope. Let it be done to me according to your word. This wasn't a blind optimism, but hope anchored in absolute trust in God's promise. That's why the church has chosen this theme, Pilgrims of Hope. And our congregation also chose this theme as a strenna for this year, Pilgrims with young people anchored in hope. Pilgrims with young people, missionaries of mercies, anchored in sacraments and anchored in the Word of God. And so, dear faithful, getting immersed into the Word of God, listening to God's Word, exercising in our life, manifesting God's Word to others. Every day, as Blessed Mother was carrying the news of the angel to our cousin Elizabeth and sharing with Elizabeth, and both of them were sharing. And so caring and sharing is very important for today's evangelization. And so each of us, every day we get the opportunity, being children of God, that we are carrying the message of God. And it is our duty, profound duty, that we need to share that miracle, that message, that experience to others. That is our duty, and that's why we are called as evangelizers. So St. Augustine beautifully said that hope has two beautiful daughters. One is anger and courage. Anger at the way things are, and courage to see that they do not remain as they are. Mary embodied both the qualities. Her Magnificat reveals holy anger at injustice and remarkable courage to participate in God's plan for transformation. Our own Don Bosco understood this deeply. At the heart of his hope was unwavering trust in Christ and Mary, help of Christians. In all things he would say, I have learned to see the hand of God. His famous dream at the age of 9, where Mary told him, not with blows, but with gentleness and kindness shall you win these friends, became his lifelong compass. Through his deep devotion to the Eucharist and Our Lady, he showed us that hope flourishes through prayer. Those who have hope in the Lord, those who have hope in a Blessed Mother, will always experience that mind, heart, hand will flow together. Will flow together. At the same time, those who hope in the Lord,
those hope in our Blessed Mother, they will always experience tenderness, closeness, compassion. It's very important. And if you are filled with the Spirit and led by the Spirit, and we increase our hope every day, there is a positive vibration of moving forward, move on, moving forward with courage and confidence. There will be genuine conversation, there will be genuine corrections, and there will be genuine conversion. So these are the three things which has to flow. And so St. Thomas Aquinas teaches us that hope is a theological virtue that propels us towards heaven. Pope Benedict XVI reminded us, in hope we are saved. Mary lived this truth in its fullest measure. From the Annunciation to the foot of the cross, she remained anchored in hope because she underwent the journey together with her Son. She understood this is the will of God, and I need to understand and obey the will of God. When we have hope, certainly we will understand the will of God. And whatever happens to us, we always believe that this is happening because of the will of God. And so from the Annunciation to the foot of the cross, she remained anchored in hope even when everything seemed to contradict God's promise. How can we, like a Blessed Mother, Our Lady of Lourdes, become beacons of hope in our world? First, as Father mentioned, that the special theme which we have chosen these days is pray together with our Blessed Mother. Pray together with our Blessed Mother. Today's second reading clearly tells us, adore the Lord, ask pardon from the Lord, thank the Lord. St. Francis said, the beautiful prayer one can make every day is to say thank you, thank the Lord, and ask for a request, genuine request. And so it's very important that how can we become beacons of hope in our world like Our Lady of Lourdes? First, recognizing that authentic Christian hope is not passive waiting but active love. Like Mary at Cana, hope moves us to action. Do whatever He tells you. Mary was filled with hope, and she knew that the power of God lies in her Son. And the Son says that my time has not yet come. But Mary says, obey and He will do the miracle. And do whatever He tells you. Second, cultivate deep prayer life. As Don Bosco advised, entrust everything to Mary, help of Christians. Through prayer, we strengthen our connection to the source of all hope. Third, be that fourth candle. What is the fourth candle? Hope. So be that fourth candle in a world of extinguished lights. When others lose faith, when peace seems distant, when love grows cold, let your hope shine brightly enough to rekindle these virtues and others. From here, looking at your such a big number gathered here, I see that your baptismal names are hope, 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 hope. So when you have this hope, you will be really giving the strength to all those who lost hope. All those who lost hope. Brothers and sisters, in this Jubilee here, let us turn to our Blessed Mother, Our Lady of Lourdes, the Mother of Hope. When we feel overwhelmed, remember our words, for nothing will be impossible with God. Let our example inspire us to be people of hope, anchored not in fleeting optimism, but in the unshakable promises of God. Like Our Lady of Lourdes, may we become carriers of hope in our families, workplaces, and communities. When others see us facing challenges with unwavering trust in God, they too might discover the source of true hope. As St. Bernard reminds us, in danger, in distress, in uncertainty, think of our Blessed Mother. Call upon Mary. Let us pray. Mary, Mother of Hope, teach us to be like that fourth candle, keeping hope alive when all other lights seem to dim. Help us to be beacons of hope in our troubled world, bearing witness to the God who never, never abandons His children. Amen.